எல்லாமே சரியா இருந்தும் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழல்ல நான் இப்ப இருக்க வானதி. என்ன சொல்ற பாண்டி? நீ எங்க போனாலும் அண்ணனை கேட்பாங்க. அண்ணனே வெறுத்து போய் எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொன்னாலும் சொல்லிடும். இப்பவே அண்ணன் கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் இருக்கு. சும்மா சும்மா அண்ணனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டு குடி. அடுத்து நான் என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இல்ல நீ திரும்ப வீட்டுக்கு போக முடியாது. அங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நான் உன்னை வெளியில எங்கேயாவது தங்க வச்சு. வீட்டுலதான் அவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுக்காக வீட்டுக்கே போகாமையா இருக்க முடியும்? ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? என்ன ஏதாவது பண்ணா நீ எனக்காக வர மாட்டியா? அவங்க ஏதாவது பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க பாண்டி, நான் பாத்துக்கிறேன். என் போனை வீட்டுல உடைச்சிட்டாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை கூப்பிட போன் வேணும்ல. அப்புறம் என்கிட்ட நம்பரும் இல்ல. அதுவும் நீதான் வாங்கி தரணும். எனக்கும் அந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல, நான் ஏன் அந்த உரிமையை விட்டு கொடுக்கணும்? அவங்கதான் உன்னை திட்டுறாங்க, அடிக்கிறாங்கல்ல. உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? என்ன ஏதாவது பண்ணா நீ எனக்காக வர மாட்டியா? அவங்க ஏதாவது. ஏய் வா பாண்டி. வரண்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. போன் ஒண்ணு வாங்கணும். என்ன போன் வேணும்? என்ன பட்ஜெட்ல வேணும்? இந்த பழம் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த போன் வேணும். எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் வரல பாருங்க. வரும்போது வருவான்டா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? என்னன்னு நீ? அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு சொன்னாதானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். இப்படி வந்தாலும் நம்ம பாண்டியனை தாண்டி வானதியை கூட்டு போயிட முடியுமா? ஒருவேளை சண்டை நடந்து அண்ணன் என்ன ஃபைட் பண்ணிட்டு என்ன வெறும் வானத்தின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? வானதி ஸ்பெல்லிங் கூட தப்பு. பக்கத்துல ஒரு ஹார்ட்டாவது போட்டிருக்கியா? ஏன் ஸ்வீட் ஹார்ட்? அவ பேக தூக்கிட்டு போனதை தான் எல்லாரும் பாத்துருக்காங்களே. நான் இப்பதான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். நம்ம தெருவுல இதே பேச்சுதான். அதான் ஒரு 8 விசாரிச்சுட்டு போலாம். சும்மா விட போறியா? டேய், யாரா சொன்னா? எவ்வளவு நேரம் உள்ளே இருப்பான்னு நானும் பாக்குறேன். வெளியே வரட்டும். நீ சொன்ன மாதிரி அவ கை காலை உடைச்சு வீட்டுக்குள்ளே போடுறேன். அப்புறம் எப்படி வெளியில போவா? அவ எப்படி இவளை என்ன வந்தது? ஏதோ போலீஸ் வந்துருக்குது. நீதான் எங்களுக்கு கால் பண்ணியாமா? ஆமா மேடம், நான் தான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவங்க தானே அது? ஆமா மேடம், இவங்க எல்லாரும் தான். என்னமா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை